தவம் தன்னை அறிந்து உணர்ந்து முக்தி அடைவதற்குத்தான். ஆனால் தன்னை அறியவும் முக்தி அடையவும் அதை பற்றிய அறியாமையை உருவாக்கி மாயையில் இருக்கிறோம். அழியக்கூடிய உடலையும் உலக வாழ்க்கையும் உண்மை என்று நம்பியிருக்கின்றோம். அப்படியானால் தவம் முக்திக்கு மட்டும்தானா என்று எண்ணிவிடக்கூடாது. பிறவாநிலை அடைய நம்முடைய அறியாமை மிக எளிதில் விலகிவிடாது. மாயான உலக வாழ்க்கை உணர்ந்து அறிகின்ற உடலும் மனமும் நம்மை நம்ப வைக்கிறது. இதை நம்பி மாயை வாழ்க்கையில் அழிகின்றோம். உடலை நம்பி வாழ்கிறது உண்மை அறிய முடியாமல் போய்விட்டது. அறிந்து உணரும் வரை கடந்த பிறவியில் செய்த நல்வினை தீவினை பலன்களை அனுபவித்து வருகிறோம். நம்முடைய வாழ்வில் இல்லாததை பெறவும் துன்பங்கள் நீங்கவும் தவந்தான் பலன் தரும். புண்ணிய பலன் இருந்தால்தான் நாம் நினைத்தது நடக்கும். புண்ணிய பலன் விதிப்படி இல்லை என்றால் விதியை மாற்றி ஆனந்தத்தை தரக்கூடியது தவந்தாம். தவம் நாம் பயன்படுத்துவதை பொறுத்தது. இந்த பிறவியில் புண்ணிய பலன் இல்லை என்றால் தான தர்மம் செய்து உருவாக்க முடியாது. இந்த பிறவியில் நினைத்தது நடக்க தவந்தான் வழி. தவம் வாழ்க்கைக்கு பயன்படுத்தலாம், முக்திக்கும் பயன்படுத்தலாம்.